حي على الفلاح. சோழர்களே, நம்முடைய துஆவுக்கு அல்லாஹ் மலாயிக்காமார் அனுப்பி துஆ உதவி செய்வான். நம்ம கடையில போய் உட்கார்ந்து இருந்தோம், ஒருத்தர் வாராரு, என்ன செய்யறாரு, பில்ல போடுறாரு, சல்லி கூட சாமான் போயிட்டாரு. நம்ம அவரை கண்டதே கிடையாது, யாருன்னே தெரியாது. பில்ல போட்டு சாமான் போட்டு போயிடுவாரு. அல்லாஹ் மலாயிக்காமார் அனுப்புவான், இன்னும் அனுப்புறான். அதெல்லாம் நாளை கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு யாராவது வந்தா ஜிப்ரீல் வராது போல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுறாங்க. நம்ம அந்தஸ்துக்கு ஜிப்ரீல் வர மாட்டாரு, மீகால் வர மாட்டாரு, ஏதோ ஒரு மலாயிக்காவல்ல அனுப்புவான். ஜிப்ரீல்னு பாத்துறாங்க. மேலான பெரியாத சோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய வாழ்க்கைய, ஈமானுடைய வாழ்க்கைய இப்படிதான் எதிர்பார்க்கிறான். ஓத்தட்டு உள்ளத்துல சொல்றாங்க இல்லையா சஹாபி, நம்ம எல்லாம் அடிமைகளா இருந்தோம், நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனா எங்களை விட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வித்தியாசமான ஆளு. யார் சொல்றான்? சுமையா நாயகி, ஹதரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேருடைய புள்ள அம்மா ரலியல்லாஹு சொல்றான். பிலால் ஒரு வித்தியாசமான ஆளு. ஏன் சாபிர்? ஏன் ஒரு தடவை என்ன சித்திரவதை, இனி இல்லாத சித்திரவதை செஞ்சான். நான் அல்லாஹ் ரெண்டுன்னு சொல்லல, ஆனா என்ன முகத்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டான். என்னால மூச்சு எடுக்க முடியல, திணறிட்டேன். இப்ப தலை தூக்கி கேட்டான், அல்லாஹ் ரெண்டு சொல்லுன்னு. நான் அல்லாஹ் ரெண்டு சொல்லிட்டேன். ஓடி வந்தேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, நான் முனாஃபிகா, நான் காஃபிரா, நான் பாவியா, இப்படி செஞ்சிட்டனே என்று யாரு? இஸ்லாத்துக்கு முதலாவது உயிர் கொடுத்த சுமையா நாயகி, அவட கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அவட மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தான். அல்லாஹ் ஆயத் இறக்குறான். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு விஷயத்துல அல்லாஹ் ஆயத் இறக்குறான். மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் ரெண்டு காஃபிர் சொல்றது பெரிய பாவம். ஆனால் வற்புறுத்தினாலே அன்றி, நிர்பந்தத்தாலே அன்றி, உள்ளத்துல ஈமான நிரப்பி நாக்கால் அல்லாஹ் ரெண்டுன்னா பாவம் இல்ல. அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான். சகோதரர்களே, அம்மார் இப்னு யாசிர் சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கினுடனே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகள் ஆகிய எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. என்ன, உங்களுக்கு சோதனைகள் தாங்க முடியாதா, சித்திரவதைகள் தாங்க முடியாதா, அல்லாஹ் ரெண்டுன்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது, உள்ளத்தை ஈமான நிரப்பிக்கோங்க என்று நபி அனுமதி கொடுத்துட்டாங்க. அம்மார் இப்னு யாசிர் சொல்றாங்க, இந்த சலுகையை முழு அடிமைகளும் பாவிச்சோம், பிலாலை தவிர. பிலால் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா மாத்திரம் இந்த சலுகையை பாவிக்கல. அடிக்கு மேல அடி, அல்லாஹ் ரெண்டுன்னு சொல்லுடா. அபூஜஹல், உத்பா, ஷைபா வந்தானா, பிலால் ரலியல்லாஹு எஜமான் உமையா வந்து சொன்னானா, உமையா உனக்கு அடிக்க தெரியாது, உனக்கு சித்திரவதை செய்ய தெரியாது, உனக்கு நோவினை கொடுக்க தெரியாது. அபூஜஹல் மற்ற தலைவர்கள் வந்து உமையாட்ட சொல்லுவாங்க, நாங்க எங்கட அடிமைகளுக்கு அடிக்கிற அடியில் அல்லாஹ் ரெண்டுன்றான், உனக்கு அடிக்க தெரியல, நோவினை கொடுக்க தெரியல, அதனால்தான் அல்லாஹ் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் என்று மற்ற தலைவர்கள் உமையாவுக்கு வெறுப்பேற்றும் பொழுது உமையா வந்து கெஞ்சினா, அட எனக்கு பஜார்ல தலை காட்டலாம இருக்குடா, கருணை காட்டுறா, ஏண்டா இப்படி கேவலமாக்குற, மத்தவங்க எல்லாம் ரெண்டுன்றாங்களே, நீ ரெண்டு சொல்ல என்று. சகோதரர்களே, இனி இல்லாத கொடுமைகள் செய்தும் மக்களுடைய அந்த சிறு பிள்ளைகளை அப்படி கழுத்துல கயிறை கட்டி கொடுத்து இழுக்க வச்சு சொல்லு, மக்காவுடைய அந்த ரோட்ல அப்படி இழுக்க முடியுமா? அப்படியெல்லாம் இழுத்து வந்து உமையாவுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால இருக்கும் பொழுது உதடு துடிக்குது. உமையாவுக்கு சந்தோஷம், அல்லாஹ் ரெண்டு சொல்றாரு போல, ஓடி வந்து காதை வைக்கிறான் வாயில, அஹத் அஹத் என்று சூடு துப்பினா முகத்து. இல்லான பெரியார்களே, சோதரர்களே, அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹ் சந்தர்ப்பவாதியா? அல்லாஹ் சுயநலவாதியா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபட்டவங்க அல்லாஹ் முடியுமான அளவு தியாகத்தை வாங்கி கைவிட்டுருவானா? சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன தியாகம் செய்றீங்களோ அந்த ருசியை இந்த உலகத்துல சுவைக்க வைக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். உங்க தியாகத்துடைய அளவு இந்த உலகத்தில் அல்லாஹ் சுவைக்க வைப்பான். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்படி செஞ்சாங்க இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தா இந்த உலகத்துல தெரியுமா? இந்த உலகத்துல முதலாவது இமாம் யார்?
இந்த உலகத்துல தொழுவிக்கிறாங்க இல்லையா, தொழுவிக்கிறது தான் இமாம். இந்த உலகத்திலே ஆக சிறந்த இடம் பள்ளி, பள்ளியில சிறந்த இடம் இந்த தொழுவிக்கிற இடம். இந்த இடத்துல தொழுவிக்கிற ஒரு பேர் தான் இமாம். இந்த ஊர்ல இவர் தான் சிறந்தவர், அது எந்த சந்தேகம் கிடையாது. அப்ப இந்த உலகத்தில முதல் இமாம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் வரை இந்த உலகத்தில் முதல் இமாம் நமது உயிருக்கு மேலான கனவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுவரைக்கும் யாரும் தொழுவிக்கல. இந்த உலகத்தில் தொழுக வைத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாவது. சகோதரர்களே, இமாமுக்கு ஈக்குவலான பதவி இந்த உலகத்தில் எது சொல்லுங்க? இந்த இமாமுக்கு சம அந்தஸ்துள்ள பதவி எது? சும்மா சொல்லுங்க. முஅஸ்ஸின். சில கிதாபுல முஅஸ்ஸின் சிறந்தவரா இமாம் சிறந்தவரா அப்படி கூட எழுதுறாங்க. சில கிதாபுல முஅஸ்ஸின் தான் சிறந்தவர் இமாமை விட. இருந்தாலும் கருத்து இமாம் தான் சிறந்தவர், இரண்டாவது முஅஸ்ஸின். சோலை இந்த உலகத்துல முதல் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல முதல் முஅஸ்ஸின் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் வரை இந்த உலகத்தில் முதல் பாங்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என சங்க நாதத்தை மொழிந்தவர் ஹதரத் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் வேற யாரும் பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்ற வரை இந்த உலகத்தில் யாரும் பாங்கு சொன்னது கிடையாது. பாங்கு கொடுக்கப்பட்ட உம்மத் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் பாங்கு சொல்லல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் பாங்கு சொல்லல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகம் எந்த அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை கண்டதோ எந்த உம்மத்தும் பாங்கு சொல்லல. பாங்கு சொன்ன உம்மத் இந்த உம்மத்து தான். முதலாவது பாங்கு சொன்னது யாரு சொல்லுங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ்.